இந்த நகைக்கடன் தள்ளுபடி அப்படின்ற அறிவிப்பு எப்பொழுது தமிழக மக்களுக்கு வர இருக்கு? யாரெல்லாம் அந்த நகைக்கடன் தள்ளுபடியை பெறுவதற்கு உறுதியான நபர்கள் யார்? யாருக்கெல்லாம் அந்த நகைக்கடன் தள்ளுபடி திட்டத்தில் கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்னு நிறைய நபர்கள் குழப்பத்தோடு இருக்கீங்க. ஸோ உங்களுக்கு எல்லாத்துக்குமே ஒரு முக்கியமான பதில் இந்த ஒரு வீடியோவில் இருக்கும் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் முதல்வர் விஜய் கூட்டுறவு வங்கிகளில் 5 சவரன் வரையிலான நகைக்கடன் தள்ளுபடி செய்யக்கூடும் என்ற எதிர்பார்ப்பு குறித்து இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்கலாம். தள்ளுபடி செய்யக்கூடும் என்ற எதிர்பார்ப்பு குறித்து இந்த தகவல் தான் நம்ம சொல்ல போகிறோம். நடுத்தர வர்க்க மற்றும் கிராமப்புற மக்களின் அவசர தேவைகளுக்கு முதன்மை ஆதாரமாக திகழும் நகைக்கடன் வெறும் நிதி சார்ந்த விஷயம் மட்டுமல்ல, பெண்களின் உணர்வுபூர்வமான பாதுகாப்பான அம்சமாகவும் பார்க்கப்படுகிறது. முந்தைய ஆட்சிகளில் இத்தகைய தள்ளுபடிகள் பெரும் அரசியல் தாக்கத்தை ஏற்படுத்திய நிலையில் தற்பொழுது டிவிகே அரசின் இந்த நகர்வு மத்தியில் பெரும் நம்பிக்கையை விதைத்துள்ளது. இருப்பினும் அரசின் இந்த நலத்திட்டம் தகுதியுள்ள பயனாளர்கள் யார் யார் என்பதை குறித்த விவாதங்களும் எழுந்துள்ளன. ஒட்டுமொத்தமாக இந்த திட்டம் சாதாரண மக்களின் வாழ்க்கை சுமையை குறைப்பதோடு தமிழக அரசியலில் ஒரு முக்கியமான சமூக பொருளாதார மாற்றமாக கருதப்படுவதை இந்த வீடியோவின் வாயிலாக பார்க்கலாம். தமிழக வெற்றி கழகம் டிவிகே அரசினுடைய புதிய பரிசீலனை கூட்டுறவு வங்கிகளில் பெறப்பட்ட 5 சவரன் நகைக்கடன்களை தள்ளுபடி செய்யறதுக்கு திட்டம் வச்சுருக்காங்க. இதற்கான ஒரு பட்டியலை ரெடி பண்ண சொல்லியிருக்காங்க. திட்டம் பார்த்திங்கன்னா கூட்டுறவு வங்கிகளில் 5 சவரன் வரை நகைக்கடன் தள்ளுபடி. உணர்வு மற்றும் அரசியல் மக்களின் வாழ்க்கை சுமையை குறைக்கும் உணர்ச்சிபூர்வமான முடிவு. ரீபேமெண்ட் கலாச்சாரத்தில் மாநில நிதிநிலை மீதான தாக்கத்தை இது ஏற்படுது. ஸோ திட்டத்தினுடைய அடிப்படை வடிவம் 5 முக்கியமாக அதில் 5 சவரன் வரை கூட்டுறவு வங்கிகள் மட்டும்தான் கிராமப்புற மற்றும் நடுத்தர வர்க்க குடும்பங்களுக்கு இது தள்ளுபடி கிடைக்கும் அப்படின்றது சொல்கிறாங்க. ஸோ யாருக்கெல்லாம் இந்த தள்ளுபடி கிடைக்கும், யாருக்கெல்லாம் தள்ளுபடி கிடைக்காது? 5 சவரனுக்குள்ள நகைக்கடன் பெற்றவர்கள் தள்ளுபடி கிடைக்கும். நடுத்தர வர்க்க கிராமப்புற ஏழை குடும்பங்களுக்கு தள்ளுபடி கிடைக்கும். அவசர தேவைகளுக்காக கூட்டுறவு அமைப்புகளை முழுமையாக நம்பியவர்களுக்கு தள்ளுபடி கிடைக்கும். விலக்கு அளிக்கப்பட்டவர்கள் யாருக்கு இல்லை? அரசு ஊழியர்கள் மற்றும் அவர்தம் குடும்பத்தினருக்கு கிடையாது. கூட்டுறவு சங்க ஊழியர்கள் அவர்தம் குடும்பத்தினருக்கும் கிடையாது. வெள்ளை ரேஷன் அட்டை வைத்திருப்பவர்கள் அவர்களுக்கும் கிடையாது. தவறான விவரங்கள் ஏதாவது டாக்குமெண்ட்டில் தவறாக அனுப்பிச்சிட்டிங்கன்னா உங்களுடைய இந்த தொகை உங்களுக்கு நகைக்கடன் தள்ளுபடி அப்படின்றது கிடையவே கிடையாது. ஸோ இது எல்லாமே கரெக்டாக பார்த்துக்கோங்க. ஏழை மற்றும் நடுத்தர மக்களின் நாடி நரம்பு வெறும் பொருளாதார நிவாரணம் அடையாது, ஒரு உணர்ச்சி பூர்வமான மீட்பு. கொரோனா காலத்திற்கு பிறகு பல குடும்பங்கள் வாழ்வாதாரத்தை காக்கவும் பாரம்பரிய நகைகளை அடகு வைத்தனர். முந்தைய ஆட்சியில் மு க ஸ்டாலின் தள்ளுபடியின் பொழுது என் தாலி மீண்டும் வீட்டுக்கு வந்து விட்டது என அழுத பெண்களின் நிகழ்வுகள் இதில் உணர்ச்சி பூர்வமான தாக்கத்தை ஏற்படுது. நகைகள் வீட்டிற்கு திரும்பும் பொழுது கடனை அடைப்பதை விட குடும்பத்தின் மன நிம்மதி, பெண்களின் சுயமரியாதை மீட்டெடுக்கும் ஒரு சமுதாய நடவடிக்கை இதில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ கூட்டுறவு வங்கிகளில் விவசாயிகள், சுய உதவி குழுக்கள், சிறு விவசாயிகளுக்குடைய தள்ளுபடி இதில் அடங்கும். வெறும் ஆபரணம் தகையில் அவசர காலத்தில் இந்த நிதி உதவுது. ஓகேங்களா? நெருக்கடி, சுழற்சி மற்றும் கடன் வேலைகளிலும் இது உதவுது. நலத்திட்ட அரசியலுடைய வரலாறு. கூட்டுறவுத்துறை அமைப்புகள் மூலம் பெண்கள் மற்றும் விவசாயிகளுக்கு முன்னுரிமை ஜெயலலிதா காலத்திலே ஆரம்பிச்சிட்டாங்க. கூட்டுறவு வங்கிகளில் பெறப்பட்ட நகைக்கடன்கள் தள்ளுபடி ஸ்டாலின் தலைமையில் ஆரம்பிச்சிட்டாங்க. விஜய் பார்த்திங்கன்னா 5 சவரன் வரையிலான தள்ளுபடி பரிசீலனை செய்யறதுக்கு ஒரு அரசியல் யூகத்தை ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க அப்படின்றது எதிர்பார்க்கப்படுது மக்களே. ஸோ இதுதான் தற்சமயம் இந்த நகைக்கடன் தள்ளுபடியை குறித்த ஒரு சில முடிவுகளை தான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. இந்த வீடியோ பார்த்திங்கன்னா இதை பற்றி தான் விளக்கியிருக்கோம். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நீங்கள் நம்முடைய சேனலோடு இணைந்திருங்கள். இன்னும் ஒரு சில ஆகஸ்ட் 5ஆம் தேதி தமிழக பட்ஜெட்டில் இதற்கான அறிவிப்பு வரும் அப்படின்றத நம்ம எதிர்பார்க்கலாம். இந்த ஒரு தகவல் பிடிச்சிருந்தால் நீங்கள் நம்முடைய சேனலோடு இணைந்திருங்க. நன்றி, வணக்கம், தேங்க்யூ.